இட்ஸ் அபவுட் சினிமாலைக்கு இந்த இப்படிலாம் என்ன ஷோ பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா, வீட்டுக்குள்ளே வந்து பூர்ணிமா வந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா, இப்போ உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க உண்மையிலேயே வந்து இந்த பிக் பாஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அவங்க நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாங்க. ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸ் பற்றியும் வந்து அவங்க ரிவ்யூ சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஒரு பிக் பாஸ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ரொம்ப ஓப்பனாகவே வந்து சொன்னாங்க. இப்போ அவங்க என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க சொல்கிறது, நான் பெரிய பிக் பாஸ் ஃபேனெல்லாம் இல்லை. நான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கான முக்கியமான ஒரு காரணமே எனக்கு ஃபினான்ஷியலாக வந்து ஸ்டேபிள் ஆகணும், நான் காசு ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே வந்தேன். ஸோ நம்ம வந்து காசு ஏர்ன் பண்ணி ஸ்டடி ஆகிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம பேஷனை தேடி ஓடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பிக் பாஸ் வந்து சூஸ் பண்ணேன். ஆனால் நான் இங்கே உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னா, இந்த ஒரு வாய்ப்பு ரொம்ப லிமிட்டடான ஒரு பீப்புளுக்கு தான் வந்து கிடைக்கும். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்து கிடைக்காது. ஸோ இது வந்து செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து எனக்கு வந்து பிக் பாஸ் பற்றி சுத்தமாக வந்து தெரியாது. நான் இந்த வீட்டுக்குள்ளே வந்து ரொம்ப ராவாக இருந்தனால தான் என்னால் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் பண்ண முடிஞ்சது. அதே மாதிரி அப்படி இருந்தனால தான் நான் ரொம்ப என்ஜாயும் வந்து பண்ணேன் இந்த வீட்டில். உள்ளே இருக்கிறப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து தோணும். ஆனால் என்னை நம்புங்க, நீங்கள் வெளியே போனால் இந்த ஒரு ஷோவை ரொம்ப வந்து மிஸ் பண்ணுவீங்க. நான் வந்து இந்த ஷோவை அவ்வளோ வந்து மிஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்க இந்த ஷோவை பற்றி வந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த சீசன் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ எனக்கு சூப்பராக ரொம்பவே நீங்கள் எல்லாருமே பண்ணுறது பிடிச்சிருக்கு. இந்த சீசனில் தான் எல்லாருமே கேமராக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு பாயிண்ட் சொல்லி அமைச்சிருப்பாங்களா என்னன்னு தெரியல. இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் வந்து அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தர் பற்றியும் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்வதி, அவங்களோட கான்ஃபிடென்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குது. அவங்களோட 10% ஆஃப் த கான்ஃபிடென்ட் எனக்கு இருந்திருந்தால் கூட நான் வந்து சந்தோஷப்படுவேன். அவ்வளோ கண்ணில் அடிபட்டு அந்த டாஸ்கில் ராணியாக வந்து நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ட்டோடு உட்காந்தது வந்து செம்ம அழகாக தெரிஞ்சது எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வியானா, உங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நீங்கள் பண்ணுறதும் க்யூட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சாண்ட்ரா கிட்டே வந்து, நான் பிரஜின் சாரோட பெரிய ஃபேனு. ஸோ எனக்கு நீங்கள் உள்ளே வந்தப்போ அந்த மாதிரி தான் இருந்தது, ஃபேன் மூமெண்ட்டாக இருந்தது. இப்போது வந்து உங்களுக்கு ஃபேன் ஆகிட்டேன் நான். நீங்கள் வந்து அந்த ஹோட்டல் டாஸ்கில் ப்ளே பண்ண விதம் வாவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, நீங்கள் வந்து பக்காவான ஒரு பேக்கேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் திவ்யா, நீங்கள் வந்து சூப்பராக பேசுகிறீங்க. அந்த வார்த்தைகளை வந்து அழகாக கோர்வையாக வந்து நீங்கள் பேசுகிறீங்க. நீங்கள் வைல்ட் கார்டாக வந்து செம ஷைனிங்காக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் கனி, நீங்கள் ஒரு தாய், ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன். உங்களை பார்த்தாவே நம்ம முகத்தில் ஒரு சிரிப்பு வரக்கூடிய ஒரு ஸ்வீட்டான ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரம்யா, நீ வந்து நம்ம நல்லா கேம் ஆடுற, நீ சில் பண்ணிகிட்ருக்க பயங்கரமாக, நல்லா இருக்கு நீ இருக்கிற விதம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் சபரி, எனக்கு இப்படி ஒரு சபரி வெளியே தெரியவே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஏதோ ஒன்று பண்ணுறீங்க பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி, நல்லா தான் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சபரி வந்து ஏன் இப்படி இருக்காருன்னு தெரியல. வெளியே எல்லாருமே வேறு சபரின்றாங்க, உள்ளே வந்து ஏன் அவர் அப்படி இருக்காருன்னு தெரியல. அதுக்கப்புறம் எஃப்ஜேக்கு சும்மா நார்மலாக டேலண்டட் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கானாக்கு, உங்களோட பெரிய ஃபேன், உங்களுக்கு எப்படி தான் அந்த கவுண்டர் வருதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து தர்பீஸோட கேம் வந்து ரொம்ப செம்மையாக இருந்தது. உங்களுக்கு யாருக்காவது தெரியுமான்னு தெரியல, எங்கள் எல்லாருக்குமே வந்து செம்ம ஆச்சரியமாக இருந்தது அவர் ப்ளே பண்ண விதம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறமா அமீர், நீங்கள் வந்து ஒரு ஸ்வீட்டான ஒரு ஜென்டில்மேன் அப்படிங்கிற மாதிரி அமித்தை வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் அரோரா, ரொம்ப காமாக, நீங்கள் வந்து எனக்கு உங்களை வந்து ரிலேட் பண்ண முடியுது, கரெக்டாக பேசுகிறீங்க, நல்லா விளையாடுறீங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் கம்ருதீன், எனக்கு கம்ருதீன் வந்து நான் பிக் பாஸ் குள்ளே வரும்போது வந்து தேங்க் பண்ணி என்னை விஷ் பண்ணி வந்து அனுப்புனார். ஸோ அவர் வந்து ஒரு செம குட் ஹார்ட்டடான ஒரு பர்சன். அவர்கிட்ட ஒரு குட் குவாலிட்டி இருக்குது, கூட இருக்கிறவங்களுக்காக அவர் நிற்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஸோ அது வந்து நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் சுபிக்ஷா, சூப்பராக கேம் ஆடுறீங்க, நீங்கள் தான் ஒரு ரியல் கேமர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கெமி, இந்த ஷோவோட எனர்ஜி அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் விக்ரம், மாயா மாதிரி இவங்க வந்து ஒரு செம வேர்சடைலான ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பிரஜின், நான் உங்கள் நல்லா ஒரு பெரிய ஒரு ஃபேன், நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ பூர்ணிமா எல்லா கண்டஸ்டன்ஸ் பற்றியும் ரிவ்யூ கொடுத்தது பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.